ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்சோர் அப்ளிகேஷனில் கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டாக எப்படி பேலன்ஸ் செக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பஜாஜ் ஃபின்சோர் அப்ளிகேஷனில் நம்ம கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டாக் பேலன்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற பஜாஜ் ஃபின்சோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைல் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கோட ஃபாஸ்டாகுமே அந்த டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட காருக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபாஸ்ட் பேங்க் ஃபாஸ்டாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கேட்கும். ஸோ உங்கள் காரோட நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படி சொல்கிற ஆப்ஷனை ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கோட ஃபாஸ்டாகில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது, 115 ரூபா பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபாஸ்டாக் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி பஜாஜ் ஃபின்சோர் அப்ளிகேஷனில் உங்களோட காரோட நம்பர் நீங்கள் போட்டு லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் அந்த டிஸ்பிளேலே காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பஜாஜ் ஃபின்சோர் அப்ளிகேஷனில் உங்களோட கார் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டாக் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.